மக்களே, என்னுடைய வாழ்க்கையிலே செய்த மோசமான செலவு அப்படின்னா அது அவருக்கு தான். சமந்தா அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஷாக்கான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நாகசைதன்யா குறித்து சமந்தா சொல்லியிருக்கக்கூடியது மிகப்பெரிய அளவில் பல ஆண்டு காலமாக பார்த்தோம்னா முன்னணி நடிகர்களில் ஒருவராக திகழ்ந்து வருபவர் சமந்தா. இவருடைய நடிப்பில் வெளிவந்த படங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்குது. இந்தியாவின் பல மொழி படங்கள்லையும் நடித்து தமிழ் மற்றும் தெலுங்குல அதிகமாக கவனம் செலுத்தி வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த 2 வருடங்களாக சமந்தா அவர்கள் மயோசிட்டிஸ் நோயால் அவதிப்பட்டு வந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இவர் சுமார் 1 வருடம் சினிமாவில் இருந்து பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. சமீபத்தில் இவங்க குணமடைந்து மீண்டும் நடிக்க வந்தாங்க. தற்போது இவங்க எல்லா மொழி படங்கள்லையும் அதிக கவனம் செலுத்தி வராங்க. அந்த வகையில் தற்போது இவங்க பாலிவுட் வெப்தொடர் நடிச்சிருக்காங்க. பாலிவுட் நடிகர் வருண் தவானுடன் சேர்ந்து சிற்றாடல் ஹனி பனி என்ற வெப்தொடர் நடிச்சிருக்காங்க. இதில் ஆக்ஷன் காட்சிகளில் சமந்தா நடிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் ராஜ் அண்ட் டிகே இயக்கத்தில் உருவாகியிருக்கிறது. ஏற்கனவே சமந்தாவை வைத்து ஃபேமிலி மேன் 2 வெப் சீரிஸை எடுத்திருக்கிறாங்க. இந்த தொடர் கடந்த நவம்பர் 7ஆம் தேதி அமேசான் ஓடிடி தளத்தில் வெளியாச்சு. ஒளிபரப்பாகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருது. இந்த வெப் சீரிஸின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியின் போது சமந்தா பேசியிருக்கக்கூடிய விஷயம் தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகுது. அதாவது சிற்றாடல் ஹனி பெனி வெப் சீரிஸ் நிகழ்ச்சிக்காக அமேசான் பிரைமில் ஸ்பைஸ் ஐ ரேபிட் ஃபயர் வித் சமந்தா அண்ட் வருண் தவான் என்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் வருணும் சமந்தாவும் ஒருவருக்கொருவர் மாற்றி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போது வருண், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவையில்லாமல் அதிக செலவு செய்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சமந்தா கொஞ்சம் கூட யோசிக்காமல், என்னுடைய எக்ஸுக்கு நான் நிறைய விலை மதிப்பற்ற கிஃப்ட் கொடுத்துருக்கிறேன். உடனே வருண் தவான், எவ்வளவு செலவு செஞ்சுருக்கீங்கன்னு கேட்டதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுருக்கிறேன்னு சமந்தா சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த சமூக வலைதளங்களில் பார்த்தோன்னா விஷயமானது ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இதுக்கிடையில் நடிகை சமந்தா அவர்கள் கடந்த 2017ஆம் ஆண்டு தெலுங்கு நடிகர் நாக சைதன்யாவை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதற்கப்புறம் 2 பேருமே செட் ஆகலை, கருத்து வேறுபாடுன்னு சொல்லி பிரிஞ்சுட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இவங்க பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ என்னுடைய வருங்கால கணவர் யார் அப்படின்றத இப்போ ராஷ்மிகா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்களா. ஓப்பனாக அவங்க பேசியிருக்கிறது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. என் காதலரும் வருங்கால கணவரும் இவர் தான் ராஷ்மிகா மந்தனா வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்னு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இங்கே பார்க்க போகிறோம். புஷ்பா பட மெகா ஹிட்டை அடுத்து அந்த படத்தின் 2ஆம் பாகம் தற்போது தயாராகி இருக்குது. இந்த படம் வருகிற டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. படத்தை பானிந்திய அளவில் ப்ரொமோட் செய்யக்கூடிய பணியில் படக்குழுவினர் செம பிஸியாக இருக்காங்க. அந்த வகையில் புஷ்பா 2 படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றுச்சு. நாயகன் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஸ்ரீலீலா மற்றும் பலர் கலந்துக்கிட்டாங்க. சிறப்பு விருந்தினராக இயக்குனர் நெல்சன் திலீப் குமாரும் கலந்துக்கிட்டாரு. நிகழ்ச்சியில் பேசிய ராஷ்மிகாவிடம், உங்களின் வருங்கால கணவர் யாரு, திரைத்துறை சேர்ந்தவரான்னு கேட்டிருக்கிறாங்க தொகுப்பாளி அஞ்சனா. இதற்கு பதிலளித்த ராஷ்மிகா அவர்கள், இது ஒரே பதில் தான், எல்லாருக்குமே தெரியும். அனைவரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா நடிகர் விஜய் தேவர்கொண்டாவை ராஷ்மிகா காதலிப்பதாக பல ஆண்டுகளாக பரவலாக பேசப்பட்டாலும் இதுவரை எந்த மேடையிலும் அது பற்றி வெளிப்படையாக பேசாத ராஷ்மிகா தற்போது முதல் முறையாக சென்னையில் நடைபெற்ற புஷ்பா 2 பட விழாவில் அது பற்றி பேசியிருப்பது வைரலாகி வருது. இந்த நிலையில் ராஷ்மிகாவின் இதயம் மலர்ந்த பேச்சு குறித்து விஜய் தேவர்கொண்டா பதிலளிப்பாரா அப்படின்னு சமூக வலைதளங்களில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேசி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.